சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் அகவிலைப்படி உயர்வு, மே மாத சம்பளத்தோடு வழங்க உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் அகவிலைப்படி உயர்வை மே மாத சம்பளத்தோடு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஜனவரி முதல் 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு தொடர்பாக நிதித்துறை வெளியிட்ட அரசாணையில் ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அகவிலைப்படி உயர்வு உத்தரவை செயல்படுத்தும் வகையில் அனைத்து சம்பளம் வழங்கும் அலுவலர்கள், கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அதிகாரிகளுக்கு அத்துறையின் இயக்குனர் டி. சாருஸ்ரீ அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அகவிலைப்படி உயர்வுக்கான நிலுவைத் தொகை பட்டியலை மே மாதத்தின் ஊதிய பட்டியலுடன் இணைத்து அனுப்பிடலாம். அதை சம்பந்தப்பட்ட கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையுடன் ஊதியம் வழங்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் 8 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஜனவரி முதல் 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு தொடர்பாக நிதித்துறை வெளியிட்ட அரசாணையில் ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வுக்கான நிலுவைத் தொகை பட்டியலை மே மாதத்தின் ஊதிய பட்டியலுடன் இணைத்து அனுப்பிடலாம். அதை சம்பந்தப்பட்ட கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையுடன் ஊதியம் வழங்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதன் மூலம் 8 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் அகவிலைப்படி உயர்வை மே மாத சம்பளத்தோடு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள். நன்றி, வணக்கம்.